இன்னைக்கு அந்த 7 பேஜஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அன்னை மொழியவே ஏற்றிருக்காருன்னா அவர் யாரா இருப்பாரு? பெரும் சித்திரனாரா தான் இருப்பாரு. சித்திரனார், சித்திரனாலே ஓவியம் ஒரு பெரிய சித்திரனார், பெருஞ்சித்திரன். அன்னை மொழியை ஏற்றாருன்னா அவர் யாரா இருக்கணும்? பெருஞ்சித்திரனாரா தான் இருக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதாவது அகலார்ந்த செந்தமிழே அப்படின்றத டாபிக் சொல்லி பார்க்கும்போது, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அந்த ஹெட்லைனே எடுத்து அன்னை மொழியே அப்படின்றது சாப்டர் பேரை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. அகலார்ந்த செந்தமிழே செகண்ட் எழுதிடுங்க. முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. நறுங்கனியே மீன்ஸ் ஒரு நல்ல கனியில ஒரு நறுமணம் கூடிய ஒரு முன்னைக்கு முன்னே ரொம்ப ஆதி காலத்துல இருந்தே இருக்கும் நல்ல ஒரு வளம் பெற்ற முன்னைக்கு முன்னை முகிழ்த்த முளைத்த இந்த மாதிரி சொல்றோம். அந்த மாதிரி முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சாப்டர் பேர் அன்னை மொழியே அகலார்ந்த செந்தமிழே ஹெட்லைன் பெரிய எடுத்து எழுதிடும். முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி. ஓகேங்களா? கன்னி பெண், கண்ணகி அந்த கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்து மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையிலேயே மன்னி, அந்த மண்ணிலேயே அந்த இடத்தையே ஆட்சி செஞ்ச அது மாதிரி மன்னி அரசிருந்த மண்ணுலகத்துல இருக்க பேரரசு. இந்த மண்ணுலகத்துல இருக்கிறதுல அவங்கதான் பேரரசே அப்படின்னு சொல்றாரு. அன்னை மொழியே அகலார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையே மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அன்னை மொழியே அகலார்ந்த செந்தமிழே. அன்னை மொழியே அகலார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கன்னி குமரி கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையிலேயே மன்னி அரசிருந்த மண்ணுலகத்துல உள்ள பேரரசே அப்படின்னு வாழ்க வாழ்க என அப்படின்னு. தென்னன் மகளே திருக்குறளுக்கே மாண்பு கொண்டவள், திருக்குறளின் மாண்புகளே. ஓகேங்களா? இன்னாரும் பாப்பத்தே, எல்லாரும் அப்போ அப்படி பார்க்குற அளவுக்கு இன்னாரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இது எல்லாத்தையும் ஒரு தொகையை கொண்டு என் தொகைக்கு கணக்கு எடுக்கிறதுக்காண்டி என் தொகையே நற்கணக்கே. இது எல்லாமே எனக்கு நல்லதா போயிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு நான் பாடுறதுக்கு ஒரு என் தொகையே நற்கணக்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். அது உண்மையான மீனிங் அது கிடையாது. இன்னாரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இன்னாரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு நற்கணக்கா போயிடுச்சு. மண்ணுன் சிலம்பு. நம்ம மண்ணுல இருக்க ஒரு வளம்புரிய சிற்பம் ஒரு சிறப்புமிக்க ஒரு மண்ணுன் சிலம்பே மணிமே கலை வடிவே. மணிமேகலையவே ஒரு வடிவுல கொண்டவள். மணிமே கலை வடிவே. பிரிச்சு படிங்க. உச்சரிப்பு ஏற்ற மாதிரி தான் நம்ம எழுதுவோம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பெருஞ்சித்திரனார் அப்படியே எழுதி ஃபெயில் இல்லை, மார்க் ரெடியூஸ் ஆனவங்க இருக்காங்க, தப்பு நடிச்சு பெருஞ்சித்திரனார். அந்த மாதிரி நம்ம உச்சரிப்புலேயே கொஞ்சம் மண்ணுன் சிலம்பே மணிமே கலை வடிவே. மண்ணுன் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. எல்லாத்தையும் நினைவால் முன்னும் நினைவால் அந்த அப்படியே ஒரு மறந்த ஒரு முன்னும் நினைவால் முடித்தாள நல்லா முடிசூற்றி வாழனால முடித்தாள வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லி இந்த மனப்பாட பகுதியை முடிக்கிறாங்க. சொல்லுன்னு சொல்றோம் செப்புன்னு. சில சமயம் பாத்தீங்கன்னா செப்பு சொல்லுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி செப்பரிய நின் பெருமைனா சொல்ல தக்காத உன் பெருமை இருக்கு பத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல முடியாது சொல்றதுக்கு வார்த்தைகள் பார்த்தா செப்பரிய நின் பெருமை அப்படின்னும் செந்தமிழே உள்ளுயிரே
செப்பரிய நின்பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, உள்ளுக்கு உயிர் கூட அதே தானா, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை அப்படின்ற லைன்ஸ் கொடுத்துட்டு இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்களாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பவளரேறு பெருஞ்சித்திரனார். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா சில சமயம் வந்துட்டு இங்க இருந்து கேட்பாங்க, ஏன்னா அது மனப்பாட பகுதி எல்லாரும் படிச்சிருப்போம். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது கொடுத்து இதை இயற்றியவர் யார் அப்படின்ற மாதிரி வரலாம். இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்பரிய நின்பெருமை அப்படின்னாலும் இதேதான். இப்போ அன்னை மொழியே அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் போகும்போதே நுழையும் முன் அப்படின்னு போட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, தமிழ் தாய், தமிழ் தாய் இந்த தமிழ் தாய் எவ்வளவு செழுமையானவை, எப்படி வந்து அவங்க வர்ணிச்சிருக்காங்க பாருங்க. தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். ஒரு மழலை குழந்தைய போல சிரிப்பும் அவங்களதுதான். பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். பழுத்த நரையின்னா நல்ல ஒரு பழுத்த நரையின், நல்ல ஒரு பழுத்த நரையின் மீன்ஸ் நல்ல வயசான பட்டறிவு, நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன், நல்ல ஒரு அவ்வை மாதிரி ஒரு நல்ல ஒரு மெச்சூரான. பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். அறிவை பெருக்குவாங்க, அறிவு பெருசாயிடுச்சுனாலே சண்டைக்கே போக மாட்டோம், அன்பை வயப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா மெச்சூரிட்டி வந்துடும் ஒரு சில இது பண்ணதுக்கு அப்புறம். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். சொல்ல முடியாத அளவுக்கு, சொல்றதுக்கே வார்த்தை இல்லாத அளவுக்கு மெய்மறக்கூடிய அவங்களோட பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்னை மொழியே இதுக்குள்ள உள் நுழையும் முன் அப்படின்னு போட்டு தமிழ் தாய், தமிழ் தாய்ன்றவங்க எந்த அளவுக்கு செழுமையா இருந்தவங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். சின்ன குழந்தைய போல ஒரு சிரிப்பாக கொண்டவங்க, ஔவையார் போல நல்ல மெச்சூரான ஒரு ஆளோடைய நல்ல ஒரு நுண்ணறிவும் பட்டறிவும் ஆனவள். ஓகேங்களா, பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்ட. இந்த வானத்துல இருந்து இந்த வையத்துல இருக்க எல்லா பொருளும் எதை வச்சு வேணாலுமே ஒரு கவிதையாக கொண்டவள். கல் போன்ற மனதையும் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். நம்ம உணர்ந்து அதை படிச்சோம் அப்படின்னா கல் போன்ற மனமே கற்கண்டு போல மாற்றக்கூடிய திறமை கொண்டவள். ஓகேங்களா, அப்புறம் அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். அறிவு வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டு சண்டைக்கு போறது, ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் இருக்கு. அறிவு பெருசாயிடுச்சுனாலே அன்பு வயப்பட ஆரம்பிச்சிடும். அறிவையும் பெருக்குவாங்க, அன்பையும் வயப்படுத்துவாங்க. செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்பவே முடியாத அளவுக்கு இருக்கு அவங்க பெருமையை போற்றுவோம் அப்படின்றது இந்த லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. இதுல இருந்து சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ வாய்ப்பு இருக்கு. இது நல்லா முக்கியமான பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவும் மாணவள். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய முன் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச அகலார்ந்த செந்தமிழே நம்மளோட அந்த போர்ஷன்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா, தேர்ட் பேஜ்ல நம்ம இப்போ அன்னை தமிழை பத்தி படிச்சோம் இல்லையா, அதை வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பிரிச்சு போட்டிருக்காங்க. மற்றபடி இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இங்க ஒருத்தர் இருப்பாரு, சாகும்போது தமிழ் படித்து சாகுவேன், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். ஓகேங்களா, சாகும்போது கூட தமிழ் படிச்சுட்டே சாகணும். என் உடலும் சாம்பல் கூட தமிழ் மனத்துலதான் வேகணும். என்னோட சாம்பல் இருந்தா கூட ஒரு தமிழ் மனத்தோட தான் வேகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது சொன்னது யாரு? சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் வந்து ஒரு பெரிய ஆள்.
எந்த அளவுக்கு பெரிய ஆள்னா சச்சிதானந்தன் வந்து எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவரு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சச்சிதானந்தன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆளு. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பல் கூட தமிழ் மனத்தில் வேக வேண்டும். இந்த லைன்ஸ் எழுதிட்டு இதை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு டக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெருஞ்சித்திரனார் அப்படின்னு அவர் பேரை போட்டுருவாங்க. கிடையாது, இது என்னது சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா மற்றபடி வேற எதுவும் கவர் பண்ற அளவுக்கு இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து அந்த இது அதுக்கப்புறம் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொன்னது. அந்த சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சச்சிதானந்தன் சொன்னார். முடியுமா? இதோட 3 பேஜ் முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல் வளம் 5th and 6th பேஜ்ல மேக்ஸிமம் பார்க்கும்போது தமிழ் சொல்லோட வளம் எந்த அளவுக்கு தமிழ் சொல் வளம் இருக்கு அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். பாருங்க, கலைத்து எடுத்தால் மூங்கில், கலைத்து தான் இது பண்ணுவாங்க, அப்படி ஃபுல்லா நிறைய அப்படி இருக்கும். அப்படி கலைத்து எடுத்தால் மூங்கில், கழித்து எடுத்துட்டோம் வேற வெட்டி கழிச்சிட்டு சாப்பிடுறோம்னா கரும்பு, கழித்து எடுத்தால் கரும்பு, கலைத்து எடுத்தால் மூங்கில். ஓகேங்களா? நெட்டி பறிக்கும் மிளகாய் செடி, நெட்டி பறிக்கனா ஒரு கோல் இருக்கும், அந்த கோல் இப்படி நெட்டி டக்குனு பறிச்சது அந்த மாதிரி மிளகாய், நெட்டி மிளகாய் தான் கோல். ஓகேங்களா? கீரை வாழை தண்டு, கீரை தண்டு, வாழை தண்டு, கீரை தண்டு வாங்கிட்டு வா, வாழை தண்டு வாங்கிட்டு வா, கீரை வாழை தண்டு. தாள் எதெல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு தாழ்வட்டல் அப்படின்னா நமக்கு நெல், கேழ்வரகு அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா தாள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல் வளம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஓலை நமக்கே தெரியும், தென்னை ஓலை, பண்ணை ஓலை, இதெல்லாம் வந்து ஓலை, ஓலைனாலே தென்னை இது பண்ணை இலை இதெல்லாம் இப்படி இருக்கும். அது பின்ற அளவுக்கு ஒரு தட்டு மாதிரி ஒரு இதுவா இருந்துச்சுன்னா அது ஓலை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தோகைனா நம்ம சோளம், கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாதிரி செடியை பார்க்கும்போது ஒரு தோகை மாதிரி இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோகை. ஓகேவா? தோகை தட்டு மாதிரி இருக்கக்கூடியது ஓலை. புளி, வேம்பு இலை, புளிய மரத்து இலை, வேப்ப மரத்து இலை, இலை அது நமக்கே தெரியும் இலை. மற்றபடி நெல், புல் இதெல்லாம் வந்து தாள், நெல் இதெல்லாம் வந்து தாள்னு சொல்றோம். இது பார்த்துக்கோங்க. தென்னை, பண்ணை இலை, ஒரு தட்டு மாதிரி கூட ஒரு தென்னை இலை, பண்ணை இலைலாம் ஓலை, தென்னை ஓலை, பண்ணை ஓலை, இது நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் ஓலை. ஸோ தட்டு மாதிரி ஒரு இலை மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்குன்னா அது வந்துட்டு ஓலை. நமக்கு வந்து மயில் தோகை போல அடர்த்தியா இருக்கு, மயில் தோகை எப்படி இருக்கும், தோகை மாதிரி செடி, கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு தோகை. தாள், தாள் எல்லாம் நெல், புல் இதெல்லாம் வந்து தாள், சும்மா தளி அப்படின்னு தாள் அப்படி. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நெல், இந்த நெல் அடிச்சு எடுக்கிறது, இந்த புல்லு மாதிரி வரக்கூடிய செடியெல்லாம் நெல். மற்றபடி இலை நமக்கே தெரியும், வேப்ப இலை, இந்த இதெல்லாம் வந்து இலை மாதிரி இருக்கிறது. இது தாண்டி பார்த்தீங்கன்னா கொலை, திராட்சை கொலை, அப்படி நல்லா அப்படி கொலைச்சி கொளுத்து குறுக்கு அப்படின்ற மாதிரி கொலை, அந்த மாதிரி இருக்கிறது கொலைனும். கொத்து கொத்தா அவரை பறிச்சு எடுக்கக்கூடிய அவரைலாம் பறிச்சுக்கிற கொத்து கொத்தா இருக்க செடிலாம் அவரைனும். நல்லா கொழுன்னு நம்ம கொளுத்து பழுக்கிற மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம திராட்சை, முந்திரி இதெல்லாம் வந்துட்டு குலைனும். கேழ்வரகு கதிர்னும். வாழை தாருனும், வாழை வந்துட்டு வாழைத்தாறு நம்ம நார்மலா எல்லாரும் பேசுவோம். ஸோ அது நம்ம நார்மலாவே தெரியும் வாழைத்தாறு. திராட்சை, முந்திரிலாம் வந்துட்டு எல்லாம் கொளுத்து இருக்கக்கூடிய கொலை. கேழ்வரகு அதெல்லாம் வந்துட்டு கதிர், இப்படி இப்படி எடுத்தோன்னா அப்படி கதிர் அப்படி பறக்கொலை இப்படி இது பண்ணி சாப்பிடும் கதிர். கொத்து கொத்தா பறிக்கிறது அவரை, துவரை, இந்த மாதிரி கொத்தா பறிச்சு எடுக்கக்கூடிய தாவரங்கள்லாம் கொத்து அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மற்றபடி இதுல 7 பேஜ் கவர் ஆயிருக்கு. இது நடுவில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்று வச்சிருந்தேன். இனிக்கு இந்த புதினா இதெல்லாம் இனிக்கி போடுற அப்படி இனுக்கு அந்த இலை இருக்கு பாத்தீங்களா, இனுக்கு டக்கு இப்படி இனுக்கு இனுக்கு குச்சி, பொத்து, சினை, கிளை, கொம்பு, கவை. இப்போ மரத்தண்டு கவை. ஓகேங்களா? பெரிய கொம்பு வந்து அடர்ந்த கொம்பு, மாபெரும்
மாபெரும் கிளை, ஒரு மாபெரும் கிளை இருந்தா அது வந்து கவை அப்படின்னு சொல்றோம். மாபெரும் கிளை கவை எனப்படும். மாபெரும் கவை டேஷ் எனப்படும், கவை எனப்படும். மாபெரும் கிளை கவை எனப்படும். அதிலிருந்து பிரிவது கொம்பு கோப்பு எனப்படும். கொம்பு உடைக்கும் பாத்தீங்களா, சைட்ல நிறைய லைன்ஸ் இருக்கு, உடைச்சிருக்கும் கொம்பு. கொம்புல இருந்து பிரிவு அந்த உடைச்செடுக்கிறோம் பாத்தீங்களா, அது வந்துட்டு கிளை. நிறைய கிளை இருக்கும் அந்த கொம்புல. அந்த கிளையிலிருந்து பிரிவது சினை. ஒரு கிளை இருக்கும், கொம்பு இருக்கும், கொம்பு கிளை இருக்கும், அந்த கிளையில இருந்து ஒரு லைன்ஸ் பிரிவு, அது சினை. அந்த சினையிலிருந்து பிரித்து எடுக்கப்படுவது பொத்து. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் இருக்கும், அதுக்குள்ள சின்ன 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 லைன்ஸ் இருக்கும், அதுல இலை இருக்கும், பொத்து. அந்த சின்ன சின்ன லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குச்சி. அதுல இருக்க இலைகள் பாத்தீங்கன்னா இனுக்கு. சோ மாபெரும் கிளை கவை எனப்படும். அதிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு, அதிலிருந்து பிரிவது கிளை. அதில் தேவனைய பாவனாரின் அவர் என்ன வழக்கப்படுறாருன்னா, இப்போ மொழியின் ஞாயர். ஞாயர்னா ஒரு சூரியனை சுத்தி கிரகணம் சுத்துற மாதிரி ஒரு மொழிக்கே ஒரு சூரியன் போல மொழியின் ஞாயர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தேவனைய பாவனார். தேவனைய பாவனார் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு தேவனால தான் சொல்ல முடியும். தமிழ் சொல் அப்படின்ற ஒரு இதை இயற்றியவர் யாருன்னா நமக்கு வந்து தேவனைய பாவனார். ஓகேங்களா? மொழியின் ஞாயர்னா சூரியனை சுத்தி எல்லாம் இருக்க மாதிரி ஒரு மொழிக்கே ஒரு ஞாயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவனைய பாவனார். என்ன பண்ணிருக்காருன்னா தமிழ் சொல், இப்ப நம்ம இது பண்ணலாம், தமிழ் சொல் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டு இது பண்ணிருக்காரு. சொல்லாய்வு கட்டுரை நூல்களில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் கருத்தை பாடமாக தரப்பட்டுள்ளது. சொல்லாய்வு கட்டுரைகள். சொல்லாய்வு சொல் இருக்கு பாத்தீங்களா, தேவனால மட்டும்தான் சொல் சொல்ல முடியும். அப்படி தேவனா இருந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அது தேவனைய பாவனாக இருக்கணும். அது எழுதின ஒரு கட்டுரை தான் தமிழ் சொல் வளம். அந்த தமிழ் சொல் வளம் என்ன கட்டுரை, இப்ப நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பார்த்து ஃபுல்லாவே தமிழ் சொல் வளம் அப்படின்ற கட்டுரை தமிழுடைய சொல் வளம் எந்த அளவுக்கு ஒரு வளமை வாய்ந்தது அப்படின்னு ஒரு தேவனால இருந்த மட்டும் தான் கட்டளை முடியும். அப்படி பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனைய பாவனாரின் தேவனைய பாவனாரின் தமிழ் சொல்லின் வளம். தமிழே சிறந்தது. தமிழ் சொல் வளத்தை பத்தி ஒருத்தர் எழுதுறாருன்னா அவர் யாரதான் இருக்கணும், தேவனாதான் இருக்கணும். தேவனைய பாவனாரின் தேவனைய பாவனார் என்ன இது பண்ணியிருக்காருன்னா தமிழ் சொல் வளம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அவர் எப்படின்னா ஒரு சூரியன், ஞாயர்னா சூரியன் சுத்தி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மொழியின் சூரியன் என்றே அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவனைய பாவனார். தேவனால மட்டும்தான் சொல்ல முடியும். தமிழ் சொல்லுடைய வளத்தை பத்தி சொன்ன ஒரு தேவனா இருந்தா மட்டும்தான் ஒரு சொல்ல முடியும். தமிழ் சொல்லுடைய வளத்தை பத்தி சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனைய பாவனார். அவரை வந்துட்டு மொழியின் ஞாயர். இப்படி கிரகத்துக்குலாம் சூரியனோட இதுவா இருக்கும், அந்த மாதிரி மொழியின் ஞாயராகவே அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவனைய பாவலர். அவர் வந்து சொல்லின் வளம் சொல்லாய்வு கட்டுரை ஒன்னு எழுதுறாரு. சொல்லாய்வு கட்டுரை நூல்ல உள்ள தமிழ் வளம் என்னும் கட்டுரைய கருத்தை தான் நம்ம பிரிச்சு எழுதி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நீங்க 1554 5க்கு அப்புறம் 4 1554 கத்திலான் அப்படின்ற நூலை முதல் முறையா எந்த மொழியில தான் மொழிபெயர்ச்சாங்கன்னா தமிழ்ல தான் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்க, நம்ம அதுதான் தேவனைய பாவனார் தான் பண்ணியிருக்காங்க. இதை கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த 7 பேஜஸ்க்கான கருத்துக்களை இவ்வளவுதான். தமிழ்ல வந்துட்டு இவ்வளவுதான் இருந்துச்சு.